சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் இதுவரைக்கும் வந்து எங்க பார் கவுன்சில் வெரிஃபை பண்ணாங்க. அது வெரிஃபை பண்ண ரெக்கார்ட்ஸ் இருக்கு. எல்லாமே இருந்த போதிலும், இதுவரை யாருக்கும் வந்து அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் குடுக்கப்படவில்லை. நாட் ஈவன் எ சிங்கிள் லாயர் வாஸ் கிவன் சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் பை தி பார் கவுன்சில். கிட்டத்தட்ட கடந்த தேர்தல்லையே 54,000 வழக்கறிஞர்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் வந்து குடுத்திருந்தாங்க. அவர்களுக்கு யாருக்குமே வந்து இதுவரை வந்து இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் அண்ட் டிக்ளரேஷன் குடுத்திருந்தாங்க. ஏன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில வந்து மாண்புமிகு நீதியரசர் திரு கிருபாகரன் ஒரு காலகட்டத்தில என்ன பண்ணாங்கன்னா, இது மாரியான பல்வேறு போலி வழக்கறிஞர்கள் நம்ம நெருங்கிய அதாவது நம்ம சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்லேருந்து பல்வேறு நபர்கள் வந்துட்டு முறையாக சட்டக்கல்வி பயிலாமல் இங்கே நம்மளோட பார் கவுன்சிலில் சர்டிஃபிகேட்ஸ் பெற்று நம்மளோட பார் கவுன்சிலில் பதிவு செய்கிறாங்க அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அப்போது இதையெல்லாம் ரெகுலேட் பண்ணுன்றதுக்காக மாண்புமிகு நம்முடைய முன்னாள் நீதியரசர் திரு கிருபாகரன் அவர்கள் வந்து அனைத்து வழக்கறிஞர்களுடைய சான்றிதழ்களும் சரிபார்க்கப்பட்டு அவர்களுடைய அதாவது இந்த கல்லூரியில் படித்த காலகட்டங்கள், அந்த அட்டண்டன்ஸு, அவங்களோட பேக்ரவுண்ட், அதாவது கிரிமினல் குற்ற வழக்குகள் பின்னணியில் இருந்தால் கூட அதையெல்லாம் விசாரித்து தான் அவர்கள் வந்து வழக்கறிஞர்களாக பதிவு செய்யணும்னு ஒரு உத்தரவிட்டார்.